வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. Hi, I'm Vidya Sankar. I'm bringing the wife's flight to London on the 26th of April to the Copper Box Arena. Don't forget, book your tickets. Come there, be there, enjoy the music, and most importantly, let's buy tickets. Okay? See you there. அமெரிக்காவால் தங்களை வாங்க முடியாது என கிரீன்லாந்து பிரதமர் யென்ஸ் ஃப்ரெட்ரிக் ட்ரம்பிற்கு பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக கிரீன்லாந்து பிரதமர் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், அமெரிக்கா கிரீன்லாந்தை பெறும் என ஜனாதிபதி ட்ரம்ப் கூறுகின்றார். நான் தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன், அமெரிக்கா அதை பெறாது. நாம் வேறு யாருக்கும் சொந்தமானவர்கள் அல்ல. நமது எதிர்காலத்தை நாமே தீர்மானிக்கின்றோம் என பதிவிட்டுள்ளார். இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பொறுப்பேற்றது முதல் அண்டை நாடுகளை வரியினாலும் கருத்தாலும் தொடர்ந்து அச்சுறுத்தி வருகின்றார். அந்த வகையில் ட்ரம்பின் பாதுகாப்பு மற்றும் உலக சுதந்திரத்திற்காக கிரீன்லாந்து மீதான உரிமையும் கட்டுப்பாடும் அவசியம் என கூறிய அவர், டென்மார்க்கிடமிருந்து கிரீன்லாந்தை வாங்க வேண்டும் என கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். இதையடுத்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கிரீன்லாந்தை விலைக்கு வாங்கப் போவதாக தொடர்ந்து கூறி வருகின்றார். ஏராளமான கனிம வளங்கள் அங்கு குவிந்து கிடக்கின்றன என்பதால் சீனாவுக்கு போட்டியாக இப்பகுதியை கைப்பற்ற உள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அணு ஆயுத உற்பத்திக்கு தடை விதிக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்ததால் ஈரான் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கையை அடுத்து வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்க உலக நாடுகள் கொண்டு வந்த ஒப்பந்தத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. இதையடுத்து ஒப்பந்தம் பலவீனமானதாக கூறி அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் முதன்முறையாக பதவியேற்ற பிறகு கடந்த 2018ஆம் ஆண்டு அந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகியது. அதன் பிறகு ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டிருந்த உறுதிமொழிகளை ஈரான் மெல்ல மெல்ல மீறத் தொடங்கியது. அந்த வகையில் அணு ஆயுத உற்பத்தியை அதிகரித்து வருவதாக ஈரான் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை ஈரான் தொடர்ந்து மறுத்து வருகின்றது. இதனிடையே ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதை தடுக்க புதிய ஒப்பந்தத்தை கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முயற்சித்து வருகின்றார். இது தொடர்பாக ஈரானுக்கு அவர் கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் அணு ஆயுத உற்பத்திக்கு தடை விதிக்கும் விதமான புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது தொடர்பாக ஈரான் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட வேண்டும், தவறினால் இராணுவத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் அணு ஆயுத உற்பத்திக்கு தடை விதிக்கும் ஒப்பந்தத்திற்கு உடன்பட மறுத்தால் ஈரான் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்கு முன்பு அவர்கள் பார்த்திடாத வகையில் தாக்குதல் நடத்தப்படும் என்று அவர் மிரட்டல் விடுத்துள்ளார். மேலும் ஈரான் மீது 2வது கட்ட வரி விதிப்புகளை சுமத்த வேண்டியிருக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். ஆனால் அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் தொடர்ந்து மறுத்து வருகின்றது. இது உலக நாடுகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மியன்மாரை தொடர்ந்து பசிபிக் தீவு நாடான டோங்காவில் ரிக்டர் அளவுகோலில் 7.1 என்ற அளவில் கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இலங்கை நேரம் இன்று மாலை 5:48 மணிக்கு இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக ஜேர்மன் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹோலேவா மற்றும் நுகு அலோபா உள்ளிட்ட இடங்கள் பாதிக்கப்படக்கூடும் என்றும் குடியிருப்பாளர்கள் உடனடியாக உயரமான இடங்களுக்கு செல்லும்படியும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டோங்கா என்பது பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள தீவு நாடு. இது 171 தீவுகளை கொண்டது. 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டுள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் டோங்காடவுவின் முக்கிய தீவில் வசிக்கின்றார்கள். இது ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரையிலிருந்து 3500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த தீவில் தலைநகர் நுகு அலோபாவிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இன்றைய தினம் நிலநடுக்கம் ஏற்பட்டது.
மூன்றாவது முறையாகவும் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்ற விருப்பத்தை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படுத்தியுள்ளார். குறித்த விடயத்தை அவர் ஏற்கனவே சர்வதேச ஊடகம் ஒன்றில் தெரிவித்திருந்தார். தற்போது தான் அதனை நகைச்சுவையாக கூறவில்லை என்ற விடயத்தை ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் 2 முறை மட்டுமே ஜனாதிபதியாக வர முடியும் என்ற வரம்பை தவிர்ப்பதற்கு முறைகள் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் நிறைய அமெரிக்கர்கள் தான் 3வது முறையாகவும் பதவியேற்க வேண்டும் என்று விரும்புவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் தற்போது கவனம் முழுவதையும் நடப்பு விடயங்களில் வைத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள நூற்றுக்கணக்கான சர்வதேச மாணவர்களை வெளியேறுமாறு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சர்வதேச மாணவர்களுக்கான F1 விசா ரத்து செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க வெளிவிவகாரத்துறையிலிருந்து மாணவர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டு பல சர்வதேச மாணவர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்படுவது குறித்து அமெரிக்க வெளிவிவகார செயலாளர் மார்க்கோ ரூபியோ வெளியிட்டுள்ள அறிவிப்பை அடுத்தே தற்போது மாணவர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளது. 300 மாணவர்களுக்கு மேல் முதற்கட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு நாளும் நடவடிக்கைகள் தொடரும் என்றும் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஒரேடியாக 300 விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் மாணவர்கள் மற்றும் சுற்றுலாவுக்கு வந்தவர்களும் உட்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது மின்னஞ்சல் கிடைக்கப்பெற்ற மாணவர்கள் அனைவரும் தாமாகவே நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிகளை மீறும் மாணவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் குற்றவாளிகள் போல நாடு கடத்தும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்றும் ட்ரம்ப் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்ட தோல்விக்காக ரஷ்யா புதிய சுற்று கடுமையான பொருளாதாரத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். உக்ரைன் போர் தொடர்பில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யாவை கட்டாயப்படுத்த ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பை கட்டாயப்படுத்தி வரும் நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் மீது தாம் கோபத்தில் இருப்பதாக ட்ரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளார். போரினால் பாதிக்கப்பட்ட உக்ரைனுக்கு புதிய தலைமை தேவை என்று இந்த வாரம் வலியுறுத்திய ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் நம்பகத்தன்மை மற்றும் சட்டபூர்வமான தன்மையை கேள்விக்குள்ளாக்கியதை அடுத்தே டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி மீது கடும் கோபத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. முன்னர் ஜெலன்ஸ்கி மீது நம்பிக்கை இல்லாத ட்ரம்ப் போருக்கு காரணமே அவர்தான் என விமர்சனம் செய்திருந்தார். ஆனால் தற்போது ரஷ்ய ஜனாதிபதியின் சமீபத்திய நகர்வுகளால் உக்ரைனுக்கு ஆதரவளிக்கவே ட்ரம்ப் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் ஊடகம் ஒன்றிற்கு அளித்த நேர்காணலில் ரஷ்ய பொருளாதாரம் மொத்தமாக முடக்கப்படும் சூழல் உருவாகும் என்றும் இதில் ரஷ்யாவிலிருந்து வரும் எண்ணெய் மீது 25 முதல் 50% வரை வரி விதிக்கப்படும் என்றும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் இனி அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய முடியாது என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே சமூக ஊடக பக்கத்தில் வெளியிட்ட ஜெலன்ஸ்கி அமெரிக்காவுடன் நெருக்கமான உறவை முன்னெடுக்கவே உக்ரைன் விரும்புவதாகவும் ரஷ்யாவை அமைதி பேச்சுவார்த்தைக்கு கட்டாயப்படுத்த வழிகள் தேடுவதாகவும் பாதுகாப்பு உத்தரவாதம் தொடர்பில் நடவடிக்கைகள் முன்னெடுப்பதாகவும் உக்ரைனின் அடுத்த கட்ட நகர்வுகள் இதுவென்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இப்போதைக்கு இந்த போரை மேலும் நீடிக்க ரஷ்யா சாக்கு போக்குகளை தேடுகின்றது. 2014 முதல் புடின் விளையாடிய அதே விளையாட்டையே தற்போதும் விளையாடுகின்றார் என ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். இது அனைவருக்கும் ஆபத்தாக முடியும் என குறிப்பிட்டுள்ள ஜெலன்ஸ்கி அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமைதியை நாடும் நமது அனைத்து உலகளாவிய பங்காளிகளிடமிருந்தும் பொருத்தமான பதில் இந்த விவகாரத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையிலேயே தற்போது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ரஷ்யா மீது தாம் கோபத்தில் இருப்பதாக பதிலளித்துள்ளார். ரஷ்யா தொடர்பில் பல நாடுகளுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்கும் அவரும் தங்கள் தயாரிப்புகளை எண்ணெயை மட்டுமல்ல எந்த ஒரு பொருளையும் அமெரிக்காவிற்கு விற்க முடியாது என்றார். அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா தயாராகவில்லை என்றால் மொத்த பொருளாதாரமும் முடக்கப்படும் நெருக்கடி உருவாகும் என்றே ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரித்துள்ளார்.